Hi guys, welcome to Satchin vlog. Guys, நான் எங்கே வந்துக்கிறேன் negombo வந்துருக்கேன். negomboல தையான்னு சொல்லி ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் ரீசெண்டாக தெரியா ஓப்பன் பண்ணிக்காங்க guys. எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு ஃபுட்ஸ் எல்லாம் செம்மையாக வேறு கிரில் ஐட்டம்ஸும் இருக்குது. இது எங்கே இருக்கிறா negombo பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னு இருக்குது guys. ஸோ வாங்க வீடியோ விட்டு வெளியே போகலாம். ஆர்டர் பண்ணிக்க என்னென்ன ஃபுட்ஸ்னா சிக்கன் தம் பிரியாணி அண்ட் nasi சிக்கன் டெவல் அண்ட் பீஃப் டெவல் ரைட்டாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைமாக நான் பெஸ்ட் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். வாங்க லெஸ் ட்ரை பண்ணுவோம். வாங்க ஒரு போர்ஷனுக்கு நான் எடுத்த 7 ஒன்று 7 தான் நான் பிரித்து எடுத்துருக்கேன். ஒரு 7க்கு 4 சிக்கன் வந்துச்சு காய்ஸ். 4 சும்மா இப்படி பெரிய சிக்கன் காய்ஸ். சிக்கன் சைஸை வாங்க இன்னும் பெரிய சைஸ். சிக்கன் என்ன மாதிரி காய் ஸ்கின் சிக்கன் சொல்லுங்க. அந்த ஸ்கின் சிக்கனோட கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக தம் பிரியாணினால நல்லா குக் ஆகிருக்குன்னு கூட உள்ள சிக்கன் வந்து வெரி ஸ்மூத்தியாக வெரி சாஃப்ட்னஸாக இருக்குது. பெஸ்ட் காய். என்னென்ன எக்ஸ் இருக்குது ரைஸ் சும்மா பெஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். காய் சும்மா பொழுன்னு இருக்குது சும்மா இந்த மாதிரி இருக்குது. கிராம்போட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்குது. கிராம்பு ஸ்பைசஸ் வந்து நல்லா ஸ்பைசஸ் நல்லா வேறு அளவுக்கு எட் பண்ணிக்கலாம். கார்டமோன் சின்னமன் எல்லா ஃப்ளேவரும் பெஸ்ட். நான் ரைட் ஆர்டரில் போட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். ப்ரோ இவர் ட்ரெயினில் வராதுன்னு சொல்லுங்க. ரைத்தான சவர்னஸ் வந்து இந்த பிரியாணி ஸ்பைசினஸுக்கு நல்லா அட்டாச் ஆகுது. இன்னொரு காய் சொல்ல மாதிரி நீங்கள் இங்கே வாரேன்னா வந்து இப்போ ஆர்டர் பண்ணி தான் வரணும். இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் காய்ஸ். நீங்கள் ஈவினிங் வாங்கினா மார்னிங்கே ஆர்டர் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் மண்ணில் ஆகிடும். அது காய்ஸ் சிக்கன் டெவல் ட்ரை பண்ணணும். கார்னிஷ்லாம் செம்மையாச்சு. சாப்பிட முன்னுக்கு அவ்வளோ ஆசையாக ஊட்டிட்டு இப்படா சாப்பிடுவானு ஆல்மோஸ்ட் ஸ்மெல்லாம் பெஸ்ட்டு. நீங்கள் நெற்குழம்பு பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க காய்ஸ். பாவம் இப்படி ஜூஸினஸாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்றும் எட் பண்ணி இல்லை. ஸோ சிசிமி சீட் செட் பண்ணிக்கலாம். என்னென்னா இட்லின்னு சொல்லுவாங்க ஒயிட் எல், அந்த எல் எட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட சைனீஸ் ஆமாம் இது சைனீஸ் கிட்டத்தட்ட சைனீஸ் குசின் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. எல்லா டேஸ்ட்டையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டீப் ஃப்ரையும் இல்லாமல் சொலர் ஃப்ரையும் இல்லாமல் ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸ்வீட்னஸாக இருக்குது, வேறு ஸ்பைஸியாக இருக்குது. ஐ மீன் பிரியாணிக்கு செம்மையாக இருக்குது. அது nasi எல்லாத்துக்கும் மெயினாக பைனாப்பிள் தந்துருந்தாங்க காய்ஸ். அது பைனாப்பிள் ஸ்வீட்னஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தந்துதான் ரொம்ப பிடிச்சது. நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஷூட் பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஆறி இதாகிட்டு. நம்ம nasi வந்து நாங்கள் ஷெரட் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சிக்கன் நிறையா இருக்குது, வெஜிடபிள் நிறையா இருக்குது. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
சோயா ஃப்ளேவரும் சுகர் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. ஸ்வீட் ஆகுது பட் ட்ரையாக இருக்குது. இது ரைட்டாக இருக்குன்னு பார்க்குறேன். கொடுத்துருந்தாங்க, எக்கிட்டு சாப்பிட இல்லை. இன்னைக்கு ஒரு புடி பீஃப் டெவல் இருக்குது. பீஃப் டெவல் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ண போகிறேன். அதே நம்ம ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். பட் இதில் இது போடுற இன்க்ரீடியன்ஸ் தான் வேறு. எல்லாம் சேம் வெஜிடபிள் எல்லாம் போடுறாங்க. இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு சிக்கன் பீஃப் மட்டும் வேறே ஆகுது. இதில் கிட்டத்தட்ட நம்ம அந்த சிசமி சீட்ஸ் ஆட் பண்ணி தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட். பீஃப் வந்து யூஸ்வலாக ஃப்ரை பண்ண வந்து ரப்பர்லேயே நம்ம லாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது நல்லா சாஃப்டாக அந்த ஃப்ளேவர் செம்மையாக வேறு ஆல்மோஸ்ட் கொடுத்தது எல்லாம் பெஸ்ட் தான் காய்ஸ். குறை சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. கட்டாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவேன். சொல்ல வார்த்தை இல்லை காய்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்ஸும் ஓகே. மெனு வந்து நான் ஆட் பண்ணேன். லொக்கேஷன் எல்லாம் ஆட் பண்ணேன் காய்ஸ். நீங்களும் வந்தால் இருக்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க காய்ஸ். காய்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுட் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா நாசிக்குலாம் வந்து ஸ்வீட்னஸ் இல்லை. நாசிக்குலாம் வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்வீட்னஸ் இருந்தது காய்ஸ். அந்த ஸ்வீட்னஸ் இருக்கலை. ஓவர் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் பச்சடிலாம் சும்மா செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று அவங்களும் சொல்ல மாதிரி இதில் மேங்கோ சட்னி இருந்துச்சு காய்ஸ். நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஏன்னா அது முன்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் காய்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you, tata, bye bye.